ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் காப்பிரைட். இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒன்று யூடியூப்புக்கு மட்டும் கிடையாது, எல்லா வித பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இன்க்ளூடிங் நீங்கள் பார்க்கக்கூடிய டெலிவிஷனில் கூட இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த ரூல் எதுக்காக இருக்குது, இது எப்படி நம்ம சேனலுக்கு வராமல் தடுக்கிறது, இது எப்படி வருது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டரோ ஒரு குரூப்பாக சேர்ந்த ஒரு பீப்புளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆல்பமாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு வசனமாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீன், ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு அவங்க மேக் பண்ண ஒன்று நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஒரு க்ரோத்துக்காக நம்மளுடைய வீடியோலையோ இல்லை நம்மளுடைய ஒரு விஷயத்தில் ஆட் பண்ணி நம்ம அதன் மூலிமா ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இதுக்காக தான் இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒன்று எல்லா வித பிளாட்ஃபார்ம்லையும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் காப்பிரைட்ங்கிறது வர்றது எதுக்காக அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு சினிமா சாங்கோ, சினிமா வசனமோ, இல்லைனா சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோ, ஒரு கிளிப்ஸோ ஏதாவது ஒன்றை எடுத்து உங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பிரைட் வரும். காப்பிரைட் ரெண்டு விதமாக யூடியூப்பில் இருக்குது. ஒன்று காப்பிரைட் கிளைம்னு வரலாம், இன்னொன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு வரலாம். இந்த ரெண்டும் வரலாம். இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒன்று உங்களுடைய ரெவென்யூவில் ஷேர் போகிற மாதிரி அந்த மற்றவங்களுக்கு, அதாவது அந்த ஒரிஜினல் கிரியேட்டர், அந்த நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடியது அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு ஷேர் ஆகிற மாதிரி ரெவென்யூ, அதாவது காசு கொஞ்சம் ஷேர் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒன்று 3 வாட்டை உங்கள் சேனலுக்கு வந்துருச்சு, 3 மாதத்துக்குள்ளே 3 வாட்டி உங்களுக்கு சேனலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் க்ளோஸ் ஆகிரும், அதாவது டெர்மினேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்னுடைய ரூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ நம்ம சேனலுக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதுக்காக ஃப்ரீ இமேஜஸ்க்கு அன்லிமிட்டடாக நீங்கள் கூகுளில் தேடுறதை விட அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபுட்டேஜ் நிறைய எடுக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் தேடுங்க. அதுவும் ஜென்யூனான வெப்சைட்டானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற வெப்சைட்டானு பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதை விட பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு 100% வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ் கேம் பண்ணுங்கள். நான் இப்போ பேசி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது மாதிரி ஏதாவது புரியாத விஷயம்னா உடனே சைடில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் காட்டினீங்கன்னா வியூவர்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்களை வீடியோ பார்ப்பாங்க. வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூடியூப்பில் ட்ராவல் பண்ணலாம், லைஃப் லாங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் வேறு ஏதாவது காப்பிரைட்டாக உள்ள இமேஜஸோ இல்லைனா ஏதாவது மியூசிக்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஒன்றோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனலுக்கு அது எந்த நேரத்தில்னாலும் ஒரு ஆபத்தான ஒன்றா இருக்கலாம். இப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய ரூல் படி நீங்கள் 9 செகண்ட் வரைக்கும் சினிமா சாங்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு சாங்கோ மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் 1 செகண்ட் கூட போனதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதனால மேக்ஸிமம் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை போடுங்க. நீங்கள் ஃபேஸ் கேம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலுமே எஜுகேஷனான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுங்க. தப்பாவோ இல்லீகலாவோ ஹேக்கிங்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஒன்றோ பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் கேம் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராது. யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதை மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பை நீங்கள் சிம்பிளாக பண்ணுற மாதிரியான எந்த விதமான ஹேக்கிங்கோ இல்லைனா ஏபிக்கோயோ எதையும் பற்றி நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் கைஸ். இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணாலே போதும். நீங்கள் மேக்ஸிமம் காப்பிரைட் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சேனலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி இமேஜஸ் எடுக்கல ஃப்ரீ ஃபுட்டேஜ் எந்த வெப்சைட்டில் அதிகமாக கிடைக்குன்னு தமிழ்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ அதை யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் காப்பிரைட்னா என்ன, அதுக்கப்புறம் காப்பிரைட் எப்படியெல்லாம் வருது, அதுக்கப்புறம் இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் பேசிக் தான். இதுக்கப்புறம் இதை பற்றின மேலும் டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனை. அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் யூடியூப் பிகினர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த காப்பிரைட்னா என்ன, யூடியூப்பில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு ஏதாவது டிஃப்ரெண்ட் தாட்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.